கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். தாமார் தன் கைம்பெண் வேஷத்தை கலைச்சு தன்னை வேசியை போல அலங்கரிச்சு முக்காடிட்டு திம்னாவுக்கு போகிற வழியில நீரூற்றண்டையில அமர்ந்தான்னு நாம பார்த்தோம். இந்த திம்னான்ற ஊர் எபிரோனுக்கு தெற்காக 7 மைல் தூரத்துல இருந்துச்சு. ஆடுகளுக்கு மயக்க தரிக்கக்கூடிய காலம் அது. அதனால யூதா தன்னுடைய சிநேகிதனோட சேர்ந்து தன்னுடைய மந்தைய மயக்க தரிக்கிறதுக்காக திம்னாவுக்கு போறான். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாத கடைசியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பெரிய மந்தைகளின் சொந்தக்காரனான பணக்காரர்கள் தங்களுடைய நண்பர்களோட செல்றது வழக்கம். யூதா அங்க வர்றது தாமாருக்கு தெரிஞ்சிருக்கும். யூதாவின் மனைவி சூவா இறந்து சில காலமே ஆகுது. மனைவி இல்லாத அவனுக்கு பெண் சுகம் தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்துல வேலை சம்பந்தமா சொந்த ஊரை விட்டு போனவங்க வேசிக்கிட்ட தங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யறது ஒன்றும் புதிதான காரியம் இல்லைன்னு வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க. யூதாவுடைய இச்சையானது அவனுடைய கண்களை மூட அவன் முக்காடிட்ட ஒரு கானானிய வேசிய பார்த்தானே ஒழிய தான் வீட்டுல மகளா வாழ்ந்த தன்னுடைய மருமகளை அவன் பார்க்கல. முக்காடிட்டு இருந்த தாமார அடையாளம் தெரியாம ஒரு வேசின்னு நினைச்சான். அவளுடைய வெளிப்புற அலங்காரம் அவனை வேசின்னு நம்ப வச்சுது. யூதா அவளை தன்னுடைய இச்சைக்கு உபயோகப்படுத்த விரும்பினானே தவிர அவளுக்கு கொடுக்க அவன் கரத்துல எதுவுமே இல்லை. அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரோ என்றாள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியானாள்னு ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நீரூற்றுகள் அண்டையில வேசியின் வேடம் தரிச்சு அமர்ந்திருந்த தாமார் அவனை வசமா தன்னுடைய வலையில சிக்க வச்சா. அவ எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டதுக்கு அவ, நான் போய் உனக்கு என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டிய அனுப்புறேன்னு சொன்னான். அதுக்கு அவ, அதுவரை உங்களுடைய முத்திரை மோதிரத்தையும் உம்முடைய கைகோலையும் உம்முடைய ஆரத்தையும் அடமானமா கொடும்னு சொல்றா. யூதா என்ன செய்யறான் பாருங்களேன். ஒரு ஆட்டுக்குட்டிய தன்னுடைய நண்பன் அதுல்லா மூரானாகிய ஈரா கிட்ட கொடுத்து நீரூற்றண்டை இருந்த தாசி கிட்டமிருந்து தன்னுடைய அடைமானத்தை திருப்பி வரும்படி சொல்றான். தான் பேருக்கு அவகீர்த்தி வந்துடுமோன்ற பயம் அவனுக்கு. ஆனா இந்த அசிங்கமான தாசிய தேடி அலையிற வேலைய செய்ய போற தன்னுடைய நண்பனின் பெயரை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஈரா திம்னாவை போய் அடையறதுக்கு முன்னாடி தாமார் தன்னுடைய வேஷத்தை களைஞ்சு போட்டு கைம்பெண் வேஷம் தரிச்சு ஊருக்குள்ள மறையிறா. ஈரா அப்படியாப்பட்ட தாசி இந்த ஊர்ல இல்லைன்ற செய்தியை கொண்டு வந்தப்போ யூதாவுக்கு கலக்கமாதான் இருந்திருக்கும். ஒரு 3 மாதங்கள் கடந்திருக்கும். யூதா தான் ஒரு வேசிய தேடி திம்னாவில் அலைஞ்சதை மறந்திருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆதியாகமம் 38:24 தாமார் வேசித்தனம் பண்ணி கர்ப்பமா இருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவளை சுட்டெரிக்க கொண்டு வரும்படி கூறுகிறான். சற்று கவனியுங்கள். தன்னுடைய மருமகளை ஏமாற்றினவன், தன்னுடைய இச்சைக்காக ஒரு பெண்ணை உபயோகப்படுத்தியவன் இப்போ தாமார விரல் நீட்டி குற்றவாளியா தீர்த்து அவளை சுட்டரிக்கணும்னு சொல்றான். தாமார் அழைச்சு வரப்பட்டப்போ இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன்னு தான்கிட்ட இருந்த மோதிரத்தையும் கோலையும் ஆரத்தையும் கொடுத்தனுப்பி, இவைகள் யாருடையவைகள் பாரும், இவற்றிற்கு சொந்தமானவனே என்னை கர்ப்பமாக்கினான்னு சொல்றான். உண்மையிலேயே சொல்ல போனா யூதாவே கேளும், நான் உமக்கு சொந்தமானவள்னு தாமார் தெளிவா காட்டுறா. யூதா அது தன்னுடையவைகள்னு அறிஞ்சி இவை என்னிலும் நீதியுள்ளவள்னு சொல்றான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. தாமார குற்றவாளியா காட்டிய அவனுடைய விரல் இப்போ அவன் பக்கம் திரும்பிச்சு. ஆமா, அவன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காம அவளை வஞ்சிச்சான். தாமாரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தான். தாமாருக்கு யூதாவினால அநீதி இழைக்கப்பட்டுச்சு. தேவனாகிய கர்த்தர் தாமாருடைய அவல நிலைய கண்ணோக்கி பார்த்து தேவனுடைய கிருபையை பெற தகுதியே இல்லாத அவளுக்கு தம்முடைய கிருபையால நீதி கிடைக்கும்படி தயவு அருளினாரு. தோராயமா 1700 வருடங்களுக்கு அப்பால எருசலேமின் தேவாலயத்துக்கு அருகில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேசித்தனத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை
தாமார் சுட்டெரிக்கப்படணும்னு யூதா சொன்னது போல இவளை கல்லெறியணும்னு ஒரு கூட்டத்தார் இழுத்து வந்ததை நாம பார்க்குறோம். ஏசு அவளை ஒரு கணம் நோக்குனாரு. அன்னைக்கு தாமார் யூதாவின் முன் நின்ற கோலம் எல்லாம் அறிஞ்ச நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுவின் மனக்கண் முன்னாடி தோன்றி இருக்கும். உங்கள பாவம் இல்லாதவன் இவன் மேல முதலாவது கல்லெறிய கடவன்னு அவரு சொல்றாரு. தகுதியே இல்லாத அந்த பெண்ணுக்கும் தாமாரா போல கர்த்தருடைய கிருபை கிடைச்சது. இந்த தகுதியற்ற சாட்சியற்ற யாக்கோபின் புத்திரனாகிய யூதாவின் குலத்துல இவ்வுலக ரட்சிக்க தகுதி பெற்ற யூத ராஜசிங்கம் தோன்றினாரு. நம்ம இன்னைக்கு தாமாரா போல அவருடைய சமூகத்துல வந்து அவர் நாமத்தை அறிக்கையிட்டு நான் உமக்கு சொந்தமாண்டவரேன்னு நம்மளை தாழ்த்துவோன்னா அவர் நம்மளுடைய கடந்த காலத்தின் அவல நிலைய பார்க்காம நம்மளையும் ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கி கொள்வாரு. பிரியமானவர்களே, நம்ம எத்தனை முறை யூதாவை போல நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். நான் எனக்குன்ற சுயநல ஆசைகள் நம்மளுடைய உள்ளத்தை நிரப்பும் போது நம்மளுடைய கண்கள் மங்கி போகுது. நாம யாரை ஏமாத்தி நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் இல்ல காரியத்தை சாதிக்கலான்னு நினைப்போமோ தவிர அதனால பாதிக்கப்பட போறவங்கள பற்றி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொருவரும் பிறரை மதிக்கவும் பிறரை நம்மளை விட மேன்மையானவங்களா நடத்தவும் கற்றுக்கிட்டா இன்றைய சமுதாயத்துல தாமாரை போல ஒருவரும் ஏமாற்றப்படுதல் உபயோகப்படுத்தப்படுதல்ன்ற வேதனையையும் வலியையும் மறைச்சு முக்காடு போட்டு அமர்ந்திருக்க வேண்டியதே இல்லை. சுயநலமா வாழ்றதுன்றது நாம விரும்பிய விதமா வாழ்றது இல்ல, மற்றவங்கள நாம விரும்பிய விதமா உபயோகப்படுத்துறது தான். இன்னைக்கு உங்களுடைய சுயநலம் யாருடைய வாழ்க்கையாவது பாதிச்சிருக்குதா இல்ல பாதிச்சிட்டு இருக்குதா? கேவலமா சுயநலமா தவறான உறவுகளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? இன்னைக்கே விட்டுவிட ஒப்பு கொடுப்போம். இது வேதம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. நாம மனம் திரும்புவோம். நீதியின் பாதையில கர்த்தர் நம்மளை நடத்துவார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.